Is a lesson students. We can start our class 8th standard max workbook worksheet number 7. நேத்து வரைக்கும் 11 questions பார்த்தோம். இன்னைக்கு வந்து 12th questionல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னால இந்த worksheet ரிலேட்டடா அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸ் ஃபார்முலே பத்தி கொஞ்சம் பார்த்துக்கலாம்ப்பா. ஏன்னா வந்து இந்த ஃபார்முலே வந்து 8th ஸ்டாண்டர்ட் நீங்க வந்து இந்த ஒர்க் ஷீட் செய்யும்போது நம்ம ஃபார்முலே தான் பேசுறோம். உங்களுக்கு அது வெரி நியூவா இருக்கிறதுனால ஒரு தடவை நீங்க வந்து பக்கத்துல டெக்ஸ்ட் புக் நான் எடுத்து வச்சிருக்க சொன்னேன். ஸோ டெக்ஸ்ட் புக் எடுத்து வச்சுக்கோங்க. டெக்ஸ்ட் புக் எடுத்து வச்சுட்டு பேஜ் நம்பர் 125 எடுத்துக்கோங்க. 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஒர்க் புக் 125ல இந்த ஃபார்முலே கொடுத்துருக்காங்க. அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம கிளாஸ்ல போலாம். ஓகே மிஸ். இங்க பாருங்க. சரி ஓகே. இங்க பாருங்க, இந்த ஃபார்முலே பத்தி ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். a plus b the whole squared is equal to a squared plus 2ab plus b squared. This is one of the algebraic expression formulae. Then அடுத்த ஃபார்முலே பாருங்க, a minus b the whole squared. இதெல்லாம் நீங்க டெக்ஸ்ட் புக்கை பார்த்து நீங்க கிளாஸ் ஒர்க்ல காப்பி பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்முலேவை நீங்க கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. a minus b the whole squared is equal to a squared minus 2ab plus b squared. இது ஒரு ஃபார்முலேமா. this is first formula. இது வந்து second formula. second formula. third formula பாருங்க, a squared minus b squared is equal to a plus b into a minus b. இது எல்லாமே நீங்க நல்லா தரோவா எப்படி நீங்க டேபிள்ஸ் வாய்ப்பாடு எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அது மாதிரி இந்த ஃபார்முலாவை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பாருங்க, நம்ம ஃபோர்த்து ஃபார்முலா இதை எடுத்துக்கலாம். நாலாவது ஃபார்முலான்னு பார்த்தோம்னா எக்ஸ் பிளஸ் ஏ இன்டூ எக்ஸ் பிளஸ் பி. இப்படி தான் அதை ரீட் பண்ணணும். எக்ஸ் பிளஸ் ஏ இன்டூ எக்ஸ் பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ பிளஸ் பி இன்டூ எக்ஸ் பிளஸ் ஏபி. இது மாதிரி தான் நீங்கள் ரீட் பண்ணணும். அடுத்த ஃபார்முலா பாருங்க, ஏ பிளஸ் பி த ஹோல் கியூப். ஃபார்முலா வந்து ரீட் பண்ணுறது கூட கரெக்டாக ரீட் பண்ணணும்னு மிஸ் அன்னைக்கு சொன்னேன் இல்லையா? ஸோ ஏ பிளஸ் பி த ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு ஏ கியூப் பிளஸ் 3a ஸ்கொயர் பி பிளஸ் 3ab ஸ்கொயர் பிளஸ் பி கியூப். அதே மாதிரி செவன்த் ஃபார்முலா பாருங்க, a minus b the whole cube is equal to a cube minus 3a squared b plus 3ab squared minus b cube. அடுத்து பாருங்க, eighth formula பாருங்க. eighth formula, x plus a into x plus b into x plus c is equal to x cube plus a plus b plus c x plus b into x plus b into x plus c is equal to x cube plus a plus b plus c into x squared plus ab plus bc plus ca into x plus abc. இந்த 8 விதமான இயற்கணித முற்றுரிமைகள் ஃபார்முலாவை இந்த ஃபார்முலா நீங்கள் நம்ம தெளிவாக தெரிஞ்சிருந்தால் நமக்கு சம்ஸ் வந்து எந்த அடிப்படையில் எந்த ஃபார்முலாவின் அடிப்படையில் வந்து நமக்கு கணக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிச்சி அந்த கணக்குக்கான தீர்வு நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ மிஸ் வந்து 8th ஸ்டாண்டர்ட் நீங்கள் நியூவாக அந்த ஒர்க் ஷீட் பண்ணுறீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் வந்து 7th படிச்சுட்டு இப்போ 8th வந்திருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நியூவாக அந்த ஃபார்முலாவை நீங்கள் படிக்கும்போது இது ஒன்று நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இதுதான் ஃபார்முலே, இயற்கணித முற்றொருமைகள் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸுக்குரிய ஃபார்முலே. இந்த 8 விதமான ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அந்த சம்ஸுக்கு எந்த ஃபார்முலா சூட்டபிளாக வரும் அது நம்மளால் கண்டுபிடிச்சிக்க முடியும், ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டு ஜஸ்ட்டு பிரதியிட போகிறோம். ஜஸ்ட்டு அந்த ஏங்கிற இடத்துல வந்து என்ன கொடுத்துருக்காங்க, பிங்கிற இடத்துல சம்மில் என்ன இருக்குது, எக்ஸுங்கிற இடத்துல என்ன இருக்குது, ஏபிசிங்கிற இடத்துல கொஸ்டினில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்து சப்ஸ்டியூட்னா பிரதியிடுறோம். ஜஸ்ட்டு ஏபிசியை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக கணக்கில் என்ன எண்கள் கொடுத்துருந்தாலோ இல்லை வேரியபிள் கொடுத்துருந்தாலோ அதை அப்படியே பிரதியிட்டு அந்த ஃபார்முலாவில் பிரதியிட்டு நம்ம தீர்வு கண்டுபிடிக்கிறோம். இதுதான், வேற ஒன்றும் இல்லை. ஜெனிஃபர் புரிஞ்சுதாமா? புரியுதுங்க மிஸ். இப்போ நான் சம்ஸ்க்கு போட்டுமா? போலாம். ஸோ இந்த பேஜ் நம்பர் 125ல கொடுத்துருக்கக்கூடிய இந்த 8 விதமான ஃபார்முலாவை நல்லா தரவு பண்ணிக்கோங்க.
Yes, now we can do the sums. நேற்று வந்து 11 sums பார்த்துட்டோம். இன்னைக்கு 12th sum பாருங்க. If Srija wants to level her garden of length 2z plus 5 meter and breadth 2z minus 3 meter, then the area of the garden is. ஸோ இங்கே வந்து கார்டன் ஸ்ரீஜா வந்து அவங்களோட கார்டனை வந்து லெவல் பண்ணுறாங்க, சமப்படுத்துகிறாங்க. அவங்களோட கார்டனோட அளவு கொடுத்துருக்காங்கம்மா, லென்த்து பிரெத்து. லென்த்து பிரெத்துன்னு கொடுத்துட்டாலே அந்த கார்டன் எந்த ஷேப்பில் இருக்குமா ஜெனிஃபர்? வெரி குட். எந்த ஷேப்புமா? ரெக்டாங்கிள் மிஸ். வெரி குட், வெரி குட், சூப்பர். ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் அந்த கார்டன் இருக்குது. ஸோ அதனால தான் அதுக்கு எல்பி இருக்குது இல்லையா? ரெக்டாங்கிள்னாலே எல்பி இருக்கும். ஸோ வழக்கம் போல தான் இங்கே வந்து எல்பியும் கொடுத்தாச்சு. பட் இது வந்து ஒரு ஈக்குவேஷன் மாதிரி இருக்குது. என்னடா இது ஒரு ஈக்குவேஷன் மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டுலாம் பயப்படக்கூடாது. நம்ம எப்படி ஏரியா கண்டுபிடிப்போம், ரெக்டாங்கிளுக்கு எப்படி பெரிமீட்டர் கண்டுபிடிப்போம், கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்களோ அதை அப்படியே ஃபார்முலாவில் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிளா, ஏரியா ஆஃப் த ஸ்கொயரா, பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிளா, பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கொயரா, என்ன கேட்டிருக்காங்களோ அந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி செய்ய போகிறோம், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இங்கே இந்த கணக்கில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏரியா ஆஃப் த கார்டன் இஸ் டேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஷேப்பும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம், அது வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பு. அப்போ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் எல் இன்ட்டு பி அப்படின்னு நம்மளாம் வந்து அசியூம் பண்ணிக்கணும். சரியா? நம்மளாம் வந்து நமக்கு படித்த உங்களுக்கு தெரியாததுல இருந்தெல்லாம் ஒன்றும் வராது. நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலாவில் இருந்து தான் சம்ஸில் கொடுத்துருப்பாங்க, கேட்டிருப்பாங்க. ஸோ எல் அப்படிங்கிறது வந்து இங்கே என்ன கொடுத்தாச்சு, 2z + 5ன்னு கொடுத்தாச்சு. ஸோ ப்ராக்கெட்டில் எழுதிக்கோங்க, 2z plus 5. This is length. Yes ma. Breadth என்னதுமா? Miss 2z minus 3 miss. Very good, very good. 2z minus 3 miss. 3. 2z minus 3. ஸோ அஸ் யூஷுவல் நம்ம வந்து ப்ராக்கெட்டை வந்து ரிமூவ் பண்ணி நம்ம என்ன ஒர்க்கு செய்யணுமோ அதை செய்ய வேண்டியது தான். இங்கே வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். 2 ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த டேர்ம்ஸை வந்து நம்ம உறுப்புகளை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ணுறதுங்கிறது நத்திங் பட் இங்கே பாருங்கள், ஒவ்வொரு டேர்மையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம் இல்லையாம்மா? ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ப்ராக்கெட்டில் வந்து 2 டேர்ம் 2 டேர்ம்ஸ் இருக்குது. அதே மாதிரி அடுத்த ப்ராக்கெட்டில் 2 டேர்ம்ஸ் இருக்குது. நம்ம அஸ் யூஷுவல் என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு உறுப்பாக நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 2 2s are 4, z into z ஸ்கொயர்ட். ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணுவோம், ஸ்கொயர்டு ஏன் போடுறோம், பவரை வந்து ஆட் பண்ணுறோம். ஒரே வேரியபிளை மல்டிப்ளை பண்ணும்போது பவரை ஆட் பண்ணணும். ஸோ இசட்டுங்கிறது ரெண்டுத்துக்குமே ஒவ்வொரு பவர் இருக்குது, ஒரு பவர் தான் இருக்குது. ஸோ பவரை ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்பரையும் ஃபஸ்ட்டு உறுப்பையும் செகண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து குறியீடை பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? இப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ். அடுத்தது நம்பருக்கு வாங்க, 2 3s are 6. அடுத்தது வேரியபிள் பாருங்கள், இசட் மட்டும் தான் இருக்குது. ஸோ இசட் மட்டும் போட்டுக்கிட்டோம். அடுத்தது பாருங்கள், அடுத்த ப்ராக்கெட்டை மல்டிப்ளை பண்ணும்போது 5ஐயும் 2z மல்டிப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு குறியீடை பெருக்கிக்கிடுவோம், ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் தான். அடுத்தது 5 2s are 10. ஸோ இசட் மட்டும்தான் நமக்கு குறியீடு இருக்குது. ஸோ இசட் மட்டும் போட்டுக்கிட்டோம். அடுத்தது பாருங்கள், 5 இந்த 5ஐயும் லாஸ்ட்டு -3 டேர்ம் இந்த டைமையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் தென் 5 3s are 15. 5 3s are 15. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது 4z ஸ்கொயர்டு. ஏன்னா இசட் ஸ்கொயர்டு அப்படிங்கிற வேரியபிளுக்கு இந்த இசட் ஸ்கொயர்ட் டேர்ம் மாதிரியே லைக் டேர்ம் வேறு இல்லை. இந்த இசட் ஸ்கொயர் மாதிரி வேறு இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அதை நம்ம ஒன்று சப்ராக்ட் பண்ணணும், இல்லை ஏதாவது நம்ம ஆட் பண்ணணும், இல்லை சப்ராக்ட் பண்ணணும், ஏதாவது ஒன்று பண்ணணும். ஸோ இங்கே வந்து அங்கே என்ன எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால இசட் ஸ்கொயரை மட்டும் அப்படியே நம்ம வச்சுக்கிறோம். 4z ஸ்கொயர்னா 4z ஸ்கொயர். இங்கே பாருங்கள், இந்த 2 டேர்மும் பாருங்கள், இசட் அப்படின்னு இருக்கிறதுனால 2 லைக் டேர்ம்ஸ், ஒரே ஆல்ஃபபெட்ஸ் ஒரே வேரியபிள்ஸ் இருந்ததுன்னா அது லைக் டேர்ம்ஸ், ஒத்த உறுப்புகள்னு சொல்கிறோம். அப்போ ஒத்த உறுப்புகளாக இருந்தால் அதை கூட்டணும்னா கூட்டணும், கழிக்கணும்னா கழிக்கணும், என்ன ஒர்க்கோ அதை நம்ம செய்யணும். ஸோ இங்கே 10 - 6 அப்படிங்கும்போது +4, 10லேருந்து 6 கழிக்கிறோம். ஏன் கழிக்கிறோம் அப்படின்னா ஒன்று மைனஸ் இன்னொன்று ப்ளஸில் இருந்தால் கழிக்கிறோம். அதே சமயம் கிரேட்டர் நம்பரில் என்ன குறியீடு இருக்குதோ அந்த சைனை நம்ம போடுறோம். ஸோ ப்ளஸ் 4z -15. This is the answer for this question. 4z square plus 4z minus 15 is the right answer for this question. Okay, miss. இதை நோட் பண்ணிக்கோங்கம்மா.
Then Fine. we can move to the 13th question. The simplification of m இந்த sum பாருங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். The simplification of m bracket of 3m squared minus 27 into again ஒரு bracket போட்டிருக்காங்க. again 3m இருக்குது. again அதுக்குள்ளேயும் ஒரு bracket இருக்கு பாருங்க m minus 3 then bracket ரெண்டு bracket க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி சம்ஸில் வந்து நம்ம ப்ராக்கெட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா? எப்போவுமே ப்ராக்கெட்ஸ்க்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ நம்ம வெளியில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், இந்த 3m இங்கே 3 இங்கே ஃபஸ்ட்டு டேர்ம் 3m ஸ்கொயர்ட் மைனஸ் 27 ஃபஸ்ட்டு அந்த ப்ராக்கெட்டை நம்ம எடுத்துக்குவோம். அப்புறம் செகண்ட் ப்ராக்கெட்டுக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் ஏதாவது காமனாக நம்ம வந்து ப்ராக்கெட்டை விட்டு வெளியில் எடுக்க முடியுமான்னு சொல்லி ரெண்டு டேர்மையுமே பார்க்குறோம். 3m ஸ்கொயர்டு மைனஸ் 27ஐயும் எப்போவுமே ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே 2 டேர்ம்ஸோ 3 டேர்ம்ஸோ இருக்குது அப்படின்னா எல்லாமே ஏதாவது ஒரே எண்ணால் வகுபடுதா அப்படின்னு பார்க்கணும். இல்லை வேரியபிள்ஸ் வந்து ஒரே வேரியபிள் எல்லா டேர்ம்ஸ்லையுமே இருக்குதான்னு பார்த்துட்டு அதை நம்ம வெளியில் எடுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு டேர்ம்லேயுமே 3 வந்து வகுபடும் இல்லையாம்மா? 3 வந்து 3m ஸ்கொயர்டு 3m ஸ்கொயர்டுலேயும் 3 வந்து வகுபடும். இந்த 3குள்ளேயும் 3 வகுபடுது, 27குள்ளேயும் 3 வகுபடுது இல்லையா? ஸோ அந்த எந்த என்னால் வகுபடுதோ அதை வந்து நம்ம வெளியில் எடுத்துக்கிறோம். ஸோ நான் இங்கே எழுதுகிறேம்மா, ஸ்பேஸ் இல்லாததுனால பக்கத்தில் இங்கே எழுதுகிறேன். ஸோ நம்ம இங்கே 3யை வெளியே எடுத்துடுறோம். 3யை வெளியில் எடுத்துட்டு 3 இங்கே இப்போ ஒவ்வொரு உறுப்பாக பாருங்கள். இந்த மொதல் உறுப்பில் என்னாச்சு, 3யை நம்ம வெளியில் எடுத்துட்டோம். மீதம் என்ன இருக்குது, m ஸ்கொயர்டு மட்டும்தான் இருக்குது. ஸோ m ஸ்கொயர்டை மட்டும் எழுதணும். அதே மாதிரி மைனஸ்னால் மைனஸ் என்ன குறியீடு இருக்கோ அதை எழுதுகிறோம். இப்போ 27ல் 3யை நம்ம வெளியில் எடுத்துட்டோம். 27க்குள்ளே எத்தனை 3 இருக்குது? 9 இருக்குது இல்லையா? எஸ், வெரி குட். 9 3s are 27. ஸோ இப்போ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ அடுத்தது அகெயின் 3m அந்த ப்ராக்கெட் அப்படியே வச்சு எழுதுங்க. நான் அடுத்த ஸ்டெப்பில் நான் என்ன பண்ணுறோன்னு சொல்கிறேன். 3m then bracket of m minus 3. ஸோ இங்கே வந்து m minus 3ங்கிறது ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குது. அகெயின் த ஹோல் ப்ராக்கெட்டு அடுத்த இந்த ப்ராக்கெட்டுக்கான க்ளோசிங் ப்ராக்கெட். இது ஓப்பன் ப்ராக்கெட், அது க்ளோசிங் ப்ராக்கெட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பாருங்கள். சம்மில் வந்து என்னமா கொடுத்துருக்காங்க? சம்மில் வந்து இங்கே பாரு எம் கொடுத்துருக்காங்க இல்லையாம்மா? ஆல்ரெடி எம் இருக்கு இல்லையா சம்மில்? இங்கே ஆல்ரெடி கணக்கில் வந்து ஒரு எம் இருக்குது இல்லையா? அந்த எம்மையும் நம்ம விட்டுறக்கூடாது, அந்த எம்மையும் சேர்த்து தான் நம்ம எழுதணும். சரியா? எம் இன்ட்டு ஸோ எம் இன்ட்டு 3 அதை தான் நம்ம 3m இங்கே எழுதிக்க போகிறோம், வேற ஒன்றும் இல்லை. m இன்ட்டு 3நாலும் 3mனாலும் ஒன்று தான். புரியுதாப்பா? புரியுதுல்ல? அதாவது அடுத்த ஸ்டெப்பில் வந்து கொடுத்துருக்கக்கூடிய எம் தான் நம்ம ஆல்ரெடி நான் 3யை வெளியில் எடுத்துட்டேன். இது கொடுத்துருக்கக்கூடிய எம் வேற ஒன்றும் இல்லை. சரியா? இது கணக்கில் இருக்கக்கூடிய எம்முமா, கணக்கில் இருக்கக்கூடிய எம் தான் மிஸ் இங்கே எழுதியிருக்கேன். சரி, இப்போ இந்த 3mஐயும் இங்கே இருக்கக்கூடிய 3mஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். வெளியில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸை மல்டிப்ளை பண்ணுறோம். 3m into 3m 3 3s are 9 m into m ஸ்கொயர்டு. ஏன் m ஸ்கொயர்டு அப்படின்னா பவரை வந்து நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். சரி, இப்போ இந்த ஃபார்முலா பாருங்கள். இந்த m ஸ்கொயர்டு மைனஸ் 9ங்கிறது நம்ம ரெண்டையுமே வந்து ஸ்கொயர்டு ஃபார்மில் எழுத போகிறோம். m ஸ்கொயர்டு மைனஸ் 3 ஸ்கொயர்டு. ஏன் நான் 3 ஸ்கொயர்டுன்னு எழுதுறேன் அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா a ஸ்கொயர்டு மைனஸ் b ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு a squared minus b squared is equal to a plus b into a minus b. இது வந்து நம்ம போன சம்ஸ்ல நம்ம நிறைய பார்த்துட்டோம். that is a squared minus b squared is equal to a plus b into a minus b. இதை நீங்கள் திரும்பவும் தேவைப்பட்டால் எழுதி வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியான ஃபார்முலா, இதெல்லாம் மறக்கவே கூடாது. ஸோ இந்த ஃபார்முலா நமக்கு தெரியுங்கிறதுனால அந்த ஃபார்முலாவுக்கு நம்ம இது கொண்டு வர போகிறோம். இந்த m மைனஸ் 3யை வந்து நம்ம கொண்டு வர போகிறோம். அதுக்காக தான் இந்த ஃபார்முலாக்கு ஏற்ற மாதிரி நம்ம வசதிக்கு மாற்றி எழுதுகிறோம். ஸோ இங்கே வந்து ஏங்கிறது வந்து எம்ன்னு இருக்குது, பிங்கிற இடத்துல வந்து என்ன இருக்குது, 3 இருக்குது. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து பிரதியிட போகிறோம் m ஸ்கொயர் 3 ஸ்கொயர். ஸோ இப்போ என்னாச்சுன்னா
அடுத்த ஸ்டெப் பார்ப்போம். இந்த 3m நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ இது தேவையில்லை. ஆமாம். அடுத்தது மீதம் இருக்கிறது என்னது? இந்த டேர்ம் தான் m மைனஸ் 3. இந்த டேர்மை அப்படியே வச்சுக்குவோம். சரி, இப்போ இந்த ஃபார்முலாவை விரித்து எழுத போகிறோம். 9m ஸ்கொயர்டாகவே இருக்கட்டும். இப்போ இந்த ஃபார்முலாவை m² மைனஸ் 3 ஸ்கொயர்டை எப்படி நான் இந்த ஃபார்முலா பிரகாரம் எழுத போகிறேன். சரியா? m + 3 இன்ட்டு m மைனஸ் 3, m + 3 இன்ட்டு m மைனஸ் 3 இந்த ஃபார்முலா பிரகாரம் நான் கொண்டு வர்றதுக்காகத்தான் நான் இந்த 3 ஸ்கொயர்டை பிரித்து எழுதியிருக்கேன். 9. சரியா? 9 நம்ம பிரித்து எழுதிக்கிறோம். ஏன் அப்படின்னா இதெல்லாம் வந்து நம்ம காரணிப்படுத்துகிறோம்மா. காரணிப்படுத்துகிறோம் அப்படின்னா சின்ன சின்னதாக பிரிக்கிறோம். இப்போ வந்து காரணிப்படுத்துறது வந்து நம்ம சின்ன கிளாஸில் நீங்கள் படிச்சிருக்கீங்க இல்லையா? பகா காரணிப்படுத்துதல் அப்படின்னா சின்ன சின்ன பகுதிகளாக பிரிக்கிறோம். ஸோ இந்த m² 9ங்கிறத நம்ம m² மைனஸ் 3 ஸ்கொயர்டுன்னு மாற்றிக்கிட்டு அதுலேருந்து ஃபார்முலாவை m + 3 m மைனஸ் 3 அப்படின்னு கொண்டு வந்துட்டோம். இப்போ லாஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா 9m² இன்ட்டு m + 3 ஒரு முறை தாம்மா இருக்குது. அதனால் நான் m + 3 ஒரு முறை எழுதிக்கிட்டேன். இங்கே வந்து m மைனஸ் 3 2 டைம்ஸ் இருக்குது இல்லையாம்மா? m மைனஸ் 3 2 டைம்ஸ் இருக்கிறதுனால we have to put squared. m மைனஸ் 3 சேர்த்து பவரை ஆட் பண்ணி போட்டிருக்கேன். ரெண்டுமே பவர். m மைனஸ் 3னா பவர் 1, இங்கே m மைனஸ் 3னா பவர் 1. ஸோ அங்கே ஆட் பண்ணி போட்டு திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின்மா. 9m² இன்ட்டு m + 3 இன்ட்டு m மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர். ஓகே, காப்பி பண்ணிக்கிட்டீங்களா? பண்ணிட்டோம். எஸ். கேன் வி மூவ் டு த நெக்ஸ்ட் சம்? எஸ் மிஸ். ஓகே, எஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குதுன்னா கேளுங்க, ஏதாவது புரியலனாலும் கேளுங்கம்மா. ஓகே மிஸ். ஓகே, 14th question. Anybody can read the question? யாராவது ரீட் பண்ணுங்களேன். Using the proper identify simplify the following x square plus x plus 1 into x square minus x plus 1 is. Yes, okay. Identify இல்லை, இங்கே identity. ஐடென்டிட்டி. சரியா? ஐடென்டிட்டி. முற்றொருமை, இயற்கணித முற்றொருமை. ஸோ இங்கே நம்ம வந்து நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா பிரகாரம் நம்ம இங்கே என்ன நம்ம இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம் சொல்லி பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு x² + x + 1 அதை மட்டும் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இதை கூட நம்ம மாற்றி எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் எப்படி எழுதுகிறேன் அப்படின்னா x² ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கிறத வந்து x² + x + 1 இது வந்து ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க இல்லையா? இது வந்து ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. இப்போ செகண்ட் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கிறத நான் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்க போகிறேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கிறதையும் இங்கே வந்து லிசன்மா, இங்கே வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கிறத வந்து x² + 1 இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் x² + 1 இருக்குது. ஸோ நான் அதுக்கு தகுந்த மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். x² + 1 + x எப்படினாலும் ஒன்று தான். 5 + 2 + 6னாலும் 5 + 6 + 2னாலும் ஒன்று தான். எப்படினாலும் நம்ம மாற்றி மாற்றி எழுதினாலும் நம்ம ப்ளஸ் பண்ணும்போது சேம் ஆன்சர் தானே கிடைக்க போகுது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், நான் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுகிறேன். இங்கேயும் அதே மாதிரி x² + 1 மைனஸ் எக்ஸ் இல்லையா? இடம் மாற்றி எழுதுகிறேன். இடம் மாற்றி எழுதுறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா ப்ளஸ் 2 + 3னாலும் 3 + 2னாலும் ஒன்று தான். ஸோ நம்ம வந்து பிரச்சனை இல்லை, அதனால் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிட்டோம். ஏன் எழுதுகிறோம் அப்படின்னா இந்த x² + 1 நம்ம ஏதாவது ஒரு டேர்முக்கு நம்ம வந்து ஃபார்முலா பிரகாரம் நம்ம கொண்டு வந்துக்கலாம். அதுக்காக தான் இதை வந்து ஏ அப்படின்னு எடுத்துக்கிறோம். இங்கே இதையும் x² + 1ஐயும் ஏன்னு எடுத்துக்கிறேன். x² + 1 வந்து ஏவாகவும் இந்த எக்ஸை வந்து பி ஆகவும் எடுத்துக்கலாம்.
ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது ஏ ப்ளஸ் பின்னு இருக்குது. இங்கே அதே மாதிரி செகண்ட் ப்ராக்கெட்டில் இங்கே எக்ஸை நான் பியாக எடுத்துருக்கிறதுனால ஏ மைனஸ் பி, ஏ ப்ளஸ் பி, ஏ மைனஸ் பி. சரியா? ஸோ இது வந்து கொடுத்துருக்கிற சம்மு இப்படி தான் கொடுத்துருக்காங்க, நான் ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டேன். இது வந்து ப்ராப்பர் ஐடென்டிட்டிக்கு என்னால் உணர முடியுது. ஸோ இதுக்கான ஃபார்முலா வந்து என்னதுன்னு நம்ம சூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இதுக்கான ஃபார்முலா என்னம்மா? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ நம்ம எக்ஸ் ஏங்கிறது என்னவா எடுத்திருக்கோம்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. இப்போ இதில் தான் பிரதியிட போகிறோம். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்டுன்னு சொல்லி நம்ம அது அந்த ஃபார்மில் எழுத போகிறோம். ஏவை வந்து என்னவா எடுத்திருக்கோம்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். ஏன் ஹோல் ஸ்கொயர்? நம்ம ஏனாலே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1ங்கிறத தான் ஃபுல்லாக இந்த டேர்மையே ஃபுல்லாக நம்ம ஏன்னு எடுத்திருக்கோம் இல்லையா? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 தான் நம்ம வந்து எடுத்திருக்கிறோம், ஏன்னு எடுத்திருக்கோம். ஸோ இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். பிங்கிறது என்னவா எடுத்திருக்கோம்? எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். ஸோ மைனஸ் பி ஸ்கொயர், பி ஸ்கொயர். ஸோ இப்போ அகெயின் இந்த வந்து இதை வந்து நம்ம ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாக்கு எழுத போகிறோம். திஸ் இஸ் ஏ ப்ளஸ் திஸ் இஸ் பி, அந்த ஃபார்முலாக்கு எழுத போகிறோம். ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயருக்கு நமக்கு தெரியும் ஃபார்முலா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ ஏ ஸ்கொயர்டுங்கிறது வந்து எக்ஸ் பவர் 4, எக்ஸ் பவர் 4 ஏ ஸ்கொயர்டுங்கிறது. ஏன்னா நான் திரும்ப இதை எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கவாமா? ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா? புரியலங்க. ஓகே, ஏ ப்ளஸ் பிங்கிற ஃபார்முலா இருக்குன்னு நான் சொல்லிட்டேன் இல்லையா? அப்போ ஏ ப்ளஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குன்னு நம்ம பார்த்தாச்சு. அப்போ அதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். நமக்கு இங்கே கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க பாருங்க, இதில் பாருங்க, இங்கே பாருங்க, இந்த ஃபார்முலாவை சொல்கிறேன் மிஸ். இந்த ஃபார்முலா பிரகாரம் இருக்குன்னு சொல்கிறேன். ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்முலா பிரகாரம் நான் சொல்கிறேன். சரியா? ஸோ அந்த ஃபார்முலா பிரகாரம் இருக்கிறதுனால நான் அதை தான் இங்கே யூஸ் பண்ணுறேன். ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பிஏ ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ இந்த இதில் இருக்கிறதுனால சரி, நம்ம இன்னைக்கு ஒரு சம்மு பார்த்தாலும் நம்ம அதை கொஞ்சம் தெளிவாகவே பார்த்துருவோம். சரியா? ஸோ இங்கே எக்ஸ் ஏ ஸ்கொயர்டுங்கிறது வந்து நம்ம என்னவா எடுத்திருக்கோம்? எக்ஸ் ஸ்கொயர்டு நான் எடுத்திருக்கிறேன். ஸ்கொயர்டுன்னு இருக்குது, அதுக்கும் ஹோல் ஸ்கொயர்டுமா, அதுக்கும் ஹோல் ஸ்கொயர்டு. ஏன்னா ஏனா தான் எக்ஸ் ஸ்கொயர்டு, ஏனா தான் எக்ஸ் ஸ்கொயர்டு. ஸோ ஏக்கு ஒரு ஸ்கொயர்டு இருக்குது. இங்கே ஏ ஸ்கொயர்டுங்கிறது ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய ஸ்கொயர்டு தான்மா இந்த ஸ்கொயர்டு. இந்த எக்ஸ் ஸ்கொயர்டுங்கிறது வந்து ஏ, அதை புரிஞ்சுக்கோங்க. சரியா? ப்ளஸ் 2 இன்ட்டு ஏங்கிறது எக்ஸ் ஸ்கொயர், பிங்கிறது 1, பிங்கிறது 1. இங்கே பி தானே 1 தானே எடுத்திருக்கோம், 1 தானே எடுத்திருக்கோம். ஸோ ப்ளஸ் அகெயின் 1 ஸ்கொயர். 1 ஸ்கொயர்டுனால 1 பவர் எத்தனை இருந்தாலும் அது 1 தான் இல்லையா? இதைத்தான் நான் என்ன சொல்கிறேன்? எக்ஸ் பவர் 4 இப்படி தான் வந்தது. எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 2x ஸ்கொயர்டு. ஏன்னா 2 1s are 2x ஸ்கொயர்டு. ஸோ 2x ஸ்கொயர் ப்ளஸ் 1. புரிஞ்சுதாப்பா? ஸோ ஏங்கிற இடத்துல எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு இருக்குது, அதை நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்த ஸ்கொயர்டு வேறு, ஃபார்முலாவில் இருக்க ஸ்கொயர்டு வேறு. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் பவர் 4 கிடைக்கிது நமக்கு. சரியா? சரி, இப்போ இதை பாருங்கள், நமக்கு என்ன கிடச்சிருக்கு? இதை நம்ம வந்து சுருக்கிட்டோம். இந்த இதை வந்து நம்ம சுருக்கியிருக்கோம். இதை சுருக்கினது தான் நான் என்ன எழுதுகிறேன்? எக்ஸ் பவர் 4 கண்டுபிடிச்சிருக்கோம், ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 1 2x ஸ்கொயர் ப்ளஸ் 1. இப்போ ஆல்ரெடி நமக்கு கணக்கில் வேறு என்ன இருக்குது? மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு வேறு இருக்குது இல்லையாப்பா? அதையும் விட்டுறக்கூடாது, அதை எழுதிக்கோங்க. மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம். லைக் டேர்ம்ஸ் சிம்பிளிஃபை பண்ணுறோம். லாஸ்ட்டு நம்ம ஸ்டெப்பு கண்டுபிடிக்கிறோம்னா என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைக் டேர்ம்ஸை முதல்ல கண்டுபிடிக்கணும். எக்ஸ் பவர் 4க்கு வேறு லைக் டேர்ம்ஸ் இல்லை. ஸோ
எக்ஸ் பவர் 4 மட்டும்தான். பட் எக்ஸ் ஸ்கொயர்டு 2x ஸ்கொயர்டு இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது இல்லையா, ரெண்டு லைக் டேர்ம்ஸ். ஸோ ஒன்று ப்ளஸ்ஸாக இருக்குது, இன்னொன்று மைனஸாக இருக்குது. அப்போ நம்ம என்ன தான் பண்ணணும், சப்ராக்ட் தான் பண்ணணும். ரெண்டில் இங்கே வந்து வெறும் எக்ஸ் ஸ்கொயர்டுனா அங்கே ஒன்று இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஒரு எக்ஸ் ஸ்கொயர்டு, ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர்டில் ஒரு எக்ஸ் ஸ்கொயர்டு போயிடுச்சுன்னா மீதம் இருக்கிறது ஒரு எக்ஸ் ஸ்கொயர்டு தான். அது ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு. ஏன் நான் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு போடுறேன் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய 2 வந்து பெரிய எண், பெரிய எண்ணில் என்ன குறியீடு இருக்குதோ அதைத்தான் நம்ம போடணும். மீதம் இருக்கிறது 1, மிச்சம் இங்கே 1 இருக்குது, அது 1 எழுதிட்டோம். சரியாம்மா? இது ரெண்டை மட்டும் கழிச்சு போட்டிருக்கோம். 2x ஸ்கொயர்லேருந்து ஒரு எக்ஸ் ஸ்கொயர்டை கழிச்சு இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு போட்டிருக்கோம். மற்ற ரெண்டு டேர்ம் அப்படியே இருக்குது. ஓகேவா? புரியுதுங்க மிஸ். எஸ்மா. நெக்ஸ்ட் 15th question. 15th question பாருங்க. If x plus y is equal to 12, xy is equal to 14, find the value of x cube plus y cube. Y cube miss. ஆமா. ஸோ இங்கே வந்து அகெயின் நம்ம ஃபார்முலாவில் எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் பக்கத்தில் புக் இருக்குதா, ஃபார்முலா பார்த்துக்கோங்க. எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப். இப்போ நம்ம கொடுத்துருக்க நான் உங்களை பேஜ் நம்பர் எடுத்து வைக்க சொன்னேன்ல, அதில் இருக்குதாம்மா இந்த ஃபார்முலா? அதில் இருக்குதா? புக்கை பார்த்து சொல்லுங்கள். எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூபுக்கான ஃபார்முலா இருக்குதா மிஸ்? சொல்லு. a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் தான் மிஸ் இருக்கு. இல்லை இல்லை, எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூபோ இல்லை ஏ கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் பி கியூபோ இப்படி ஒரு ஃபார்முலா உங்களுக்கு இருக்குதான்னு கேட்குறேன். நோ மிஸ். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் தான் மிஸ் இருக்கு. நோ, இருக்குது. ஏ கியூப் ப்ளஸ் பி கியூபுங்கிறது இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவை கவனிங்க. இந்த ஃபார்முலாவிலேருந்து எடுத்திருக்காங்க. இந்த ஃபார்முலாவிலேருந்து தான் நம்ம எடுக்கணும். இந்த இருக்கு இல்லையா, இந்த ஃபார்முலாவிலேருந்து நமக்கு தேவையானது என்னது, ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் தானே அந்த சம்மில் கேட்டிருக்காங்க. அது எக்ஸ் ஒய் எப்படினாலும் இருக்கலாம், ஏபி இல்லைன்னா எக்ஸ் ஒய் இப்படி இருக்கலாம். இங்கே பாரு, ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் இதுதான் நமக்கு வேணும். இது வேணுங்கிறதுனால இந்த ஃபார்முலாவிலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் அதை மட்டும் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுட்டு மற்றது எல்லாத்தையும் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போங்க. எப்போவுமே நம்ம செய்வோம்ல வழக்கம் போல், ஒரு சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது ரைட் ஹேண்ட் சைடு போகுது அப்படின்னா எல்லாமே மைனஸில் போயிடும் இல்லையா. ஸோ ஏ ப்ளஸ் பி த ஹோல் கியூப், ஏ ப்ளஸ் பி த ஹோல் கியூப். அதர் சைடில் என்ன இருக்குதோ அதை எழுதித்தாமா கொண்டு வரணும். மைனஸ் இந்த டேமை கொண்டு போகிறோம், இந்த டேமை வந்து அடுத்த சைடு எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ மைனஸ் 3a ஸ்கொயர் b அகெயின் இங்கே பாருங்கள் ப்ளஸ் 3ab ஸ்கொயர்டுங்கிறதும் மைனஸ் 3ab ஸ்கொயர்ட் மைனஸ் 3ab ஸ்கொயர்ட். ஸோ இதையும் சரியா. ஸோ இந்த ஃபார்முலா இல்லைன்னு நீங்கள் சொல்லக்கூடாது, இருக்கிற ஃபார்முலாவிலேருந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கணும். சரி, ஒன்ஸ் அகெயின் நீங்கள் பாருங்கள். இதுலேயும் வந்து நம்ம சுருக்கிக்கலாமா, இந்த ஃபார்முலாவிலையும் நம்ம சுருக்கி வச்சுக்கலாம். எப்படின்னா a plus b the whole cube, a plus b the whole cube மைனஸ் இங்கே காமன் டேர்ம்ஸ் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். இங்கே இந்த ரெண்டு டேர்ம்லையும் இந்த ரெண்டு டேர்மில் இருந்து காமனாக நான் வெளியில் எடுக்க போகிறேன். எதெல்லாம் நான் காமனாக வெளியில் எடுக்கிறேன் பாருங்கள். மைனஸ் குறியீடு ஃபஸ்ட்டு நான் மைனஸ் குறியீடை வெளியில் எடுத்துக்கிட்டேன். 3 ரெண்டு டேர்ம்லேயும் 3 இருக்கிறதுனால 3யவும் நான் வெளியில் எடுத்துக்கிட்டேன். ரெண்டு டேர்ம்லேயும் ஏ இருக்கிறதுனால நான் ஏவையும் நம்ம வெளியே எடுத்துக்கலாம். ரெண்டு டேர்ம்லேயும் பி இருக்கிறதுனால நம்ம பியவும் வெளியே எடுத்துக்கலாம். இப்போ வாங்க மீதம் இருக்கிறது எல்லாத்தையும் ப்ராக்கெட்குள்ளே போடுவோம். இப்போ இந்த டேர்ம் மட்டும் கவனிங்க. 3யை வெளியே எடுத்தாச்சு, ஏ வந்து ஒரு ஏ எடுத்துட்டோம், மீதம் ஒரு ஏ இருக்குது, பிஏ எடுத்துட்டோம். அதனால் அதை அப்படியே தான் வச்சுக்கணும். அகெயின் மைனஸை வெளியில் எடுத்துட்டோம். மைனஸை வெளியே எடுத்துட்டதுனால உள்ளே நம்ம என்ன தான் போடணும், ப்ளஸ். அப்படின்னா தான் நமக்கு இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், அங்கே இந்த ஃபார்முலாவில் மைனஸ்ன்னு இருக்கும். சரியா? அதனால் மைனஸை வெளியில் எடுத்துட்டா ப்ளஸ் தான். ஏன்னா ஒரு ப்ளஸுக்குள்ளே ரெண்டு மைனஸ் இருக்குது, ஒரு மைனஸை வெளியில் எடுத்துட்டோம் இல்லையா. ஸோ இங்கே 3யை வெளியே எடுத்தாச்சு, 3யை வெளியே எடுத்தாச்சு, ஏவை வெளியே எடுத்தாச்சு. மீதம் இருக்கிறது என்னது, பியில் ஒரு பியை எடுத்துட்டோம், மீதம் இருக்கிறது ஒரே ஒரு பி தான்.
ஸோ இந்த ஃபார்முலா வச்சு தான் இந்த கணக்கே நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு தான் மிஸ்ஸு வந்து உங்களுக்கு இவ்வளோ தூரம் இது எல்லாத்தையுமே எழுதி காமிச்சிட்டேன். ஏ கியூப் மைனஸ் பி கியூபுக்கு இதாம்மா ஃபார்முலா. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. இந்த ஃபார்முலா இருக்கிற ஃபார்முலாவிலேருந்து நம்ம கொண்டு வந்துடணும். சரியாம்மா? ஜெனிஃபர் கேக்குதா? இருக்கிற ஃபார்முலால இருந்து நமக்கு அவங்க கேட்டிருக்கக்கூடிய ஃபார்முலாவை நம்மளால கொண்டு வர முடியும். ஸோ இப்படி தான் நம்ம கொண்டு வரோம். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கணக்கு செய்யலாம். ஸோ அதே தாம்மா எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூபுக்கான ஃபார்முலா. எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூபுக்கான ஃபார்முலா எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் கியூப். இதை எழுதி வச்சுக்கோங்க. எக்ஸ் ப்ளஸ் ஒய் த whole cube, x plus y the whole cube plus 3xy. இதை எழுதி வச்சுக்கோங்கம்மா. xy இருக்கலாம், ab இருக்கலாம், அதை பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? வேரியபிள் வேறு வேறவா இருக்கலாம். அது ஆல்ஃபாபெட்டு தானே. எக்ஸ் ப்ளஸ் ஒய். இந்த ஃபார்முலா ஒரு முக்கியமான ஃபார்முலா. புக்கில் கொடுத்துருக்க ஃபார்முலாவில் இருந்தே நம்ம கொண்டு வந்த இன்னொரு ஃபார்முலா. சரியா? சரியா எழுத வரணுமா? நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சரி, இந்த ஃபார்முலா பிரகாரம் தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து கொடுத்தாச்சு. என்னது? எக்ஸ் ப்ளஸ் ஒய் இங்கே கணக்கில் பாருங்கள் 12 கொடுத்தாச்சுமா. அதுதான் 12 கியூப். அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம், பிரதியிடுறோம். சரியா? ஓகே. ஸோ இங்கே ப்ளஸ் 3xy இல்லையா? ஸோ 3xy 3 இன்ட்டு xyக்கும் மதிப்பு கொடுத்தாச்சு. இங்கே xyக்கும் மதிப்பு கொடுத்தாச்சு. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 14. xyக்கு மதிப்பு கொடுத்தாச்சு 14 இன்ட்டு. ஏன் இன்ட்டு போடுறோம்? இங்கே வந்து மல்டிப்ளிகேஷன், இங்கே இன்ட்டு, அதனால இன்ட்டு போடுறோம். இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய் அகெயின் திரும்ப 12 12 பிரதியிடுறோம். இப்போ 12 கியூப். 12 கியூப்னா 12 இன்ட்டு 12 இன்ட்டு 12. 12 இன்ட்டு 12னா 144. திரும்ப அகெயின் 144 12ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1728 மிஸ். வெரி குட். எப்படி தெரியும் ஜெனிஃபர்? டான்னு சொல்கிறேன். ஓகே ஓகே, வெரி குட் வெரி குட். அடுத்தது 3யும் 14ஐயும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அகெயின் அதோட 12ஐயும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது 504. 504. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 2232. இதாம்மா இதுக்கான ஆன்சர். ஓகே. 2232. சரி, அடுத்த சம் போலாமா? ஓகே மிஸ். டைம் முடிய போகுது. 1 மினிட் இருக்கு. 1 மினிட் 20 மினிட்ஸ் இருக்கு. Sixteenth question. I think ஸ்டார்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். நாளைக்கு பார்ப்போமாப்பா? பார்க்கலாம் மிஸ். நாளைக்கு பார்ப்போம்டா செல்லம். பார்க்கலாம் மிஸ். சரி, ஓகே, பை, குட்.